நிறைய பேர் என்னிடத்தில் இந்த கேள்வி கேட்குறாங்க, என் வாடிக்கையாளர் உட்பட. சார், கோபமே வராமல் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. இந்த கோபம்லாம் வராமலாம் இருக்கா சார்? கட்டாயமாக கோபம் வரும். எது எப்படி கோபம் வராமல் இருக்கும்? ஆனால் என்னுடைய இலக்கு எதுன்னு தெரியும். இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நான் கையாளுற சூட்சம் என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு குரு தான் சொல்லி கொடுத்தாரு. எல்லாருக்குமே குரு இல்லாமல் வாழ்க்கையில் வர முடியாதுல்ல. எங்கேவோ யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்ததை நம்ம எல்லாம் கற்றுக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் நம்மளே கற்றுக்கிறோம். அந்த மாதிரி அவர் சொல்லி கொடுத்த விஷயம் இதுதான். உன் இலக்கை நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா கணேஷன், நீ காலு கீழே கிடக்கிற அசிங்கத்தையும் முள்ளெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஒரு சிறுத்தையை பாருங்க, ஒரு சிங்கத்தை பாருங்க, அது வேட்டையாட புறப்படும் போது பள்ளம் இருக்கா, மேடு இருக்கா, காலில் இது குத்துதுன்னு எதுவுமே தெரியாது. அதுக்கு தேவை அந்த இலக்கு, அதனுடைய இறை. அப்படி ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. சரி, அது விலங்கு சார், நம்ம மனுஷன் நம்ம எப்படி கேட்காம பார்க்காம இருக்கிறது அப்படின்னா, ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கங்க. இங்கே ரௌத்திரன்னு ஒன்று இருக்கு. எதிராளிக்கு நடக்கிற ஒரு அநீதிக்கு எதிர்த்து கேட்டிங்கன்னா அது ரௌத்திரம், அது கோபம் வரணும், அது நல்லது. அப்போதான் நம்ம மனித இனம். ஆனால் நமக்குள்ள இருக்கிறவங்க, நம்ம துணைவியார், நம்ம கணவன், நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள அது வந்ததுன்னா தப்பு. அந்த நேரத்தில் உங்களுக்கு பொறுக்க முடியாத கோபம் வந்ததுன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், ஒன்றுமே இல்லை, ஊமையாக மாறிடுது. எவ்வளோ நேரம் தேவைப்படுதோ அவ்வளோ நேரம் எடுத்துங்க. ஒரு வார்த்தையை கூட டெலிவரியே பண்ணாது. அந்த அமைதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு ஒரு தெளிவு பிறகு. நீங்க வார்த்தையை கொட்டிட்டீங்கன்னா, அவங்களை ஜெயிக்கணும்னு வார்த்தையை கொட்டிட்டீங்கன்னா அதை விட பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. அதனால்தான் எனக்கு ஒரு எதிரி கூட கிடையாது. நான் யாரையும் முகத்தை பார்த்து இப்படி திருப்பி போனோன்னே கிடையவே கிடையாது. முடிஞ்சா கட்டி பிடிச்சிப்பேன், இல்லாட்டி கை கொடுப்பேன். இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர எனக்கு எதிரியே கிடையாது. காரணம் என்னன்னா, எங்கேயும் நான் கடிஞ்சொல் யார்கிட்டையுமே பயன்படுத்த மாட்டேன். ஒன்று அமைதியாயிடுவேன், இல்லாட்டி அந்த இடத்த விட்டு விலகிடுவேன். இதனால்தான் நான் இவ்வளவு வேகத்தில் பயணிக்க முடியுது. இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம்.